ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிவன் இஸ் ஃபைன். இன்னைக்கு வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப 2 இன்சிடென்ட் வந்து திருச்செந்தூர்ல நடந்தது இல்லையா? அதை பத்தி தான் பார்க்க போறோம். அமைச்சர் அவங்க கிட்ட அறநிலைத்துறை அமைச்சர் அவங்க கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நாங்க 6 மணி நேரம் 7 மணி நேரம் திருச்செந்தூர் கோவில்ல வந்து வெயிட் பண்றோம். ஆனா வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப கூட்ட நெரிசல்ல வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றதுக்கு இவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாரும் கேக்குறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி போகுது. அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு அழகான பதில் சொல்றாரு. இந்த மாதிரி திருப்பதியில எல்லாம் வந்துட்டு 24 மணி நேரம் அப்படியெல்லாம் இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் அப்படியெல்லாம் வந்து நிக்கிறாங்க. இங்க மட்டும் ஏன் நிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்ற இன்னும் அப்ரோப்ரியேட்டான ஒரு பதில் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அதுவும் வந்து உரிமையில நிறைய பேர் வந்து பேசி அந்த மாதிரி கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாரு. அவங்க கேட்ட கேள்விக்கு அவர் வந்து ஒரு முரண்பாடான பதில் வந்து சொல்லியிருந்தாரு. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பொறுப்புல இருக்கோம் அப்படின்னா அந்த பொறுப்புல வந்து இருக்கவங்களே கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து எல்லாரையும் நம்ம மக்களால தான் வந்து உருவாக்கப்படுகிறோம் அப்படிதானே. ஒரு அமைச்சரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வந்துட்டு மக்கள் இருக்க வரைக்கும் தான் எல்லா பதவிகளுமே மக்களுக்காக. அப்ப மக்கள் வந்து கேள்வி கேட்கறாங்கன்னா ஒரு பொறுப்புல இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு பாசிட்டிவாவும் சொல்லுவாங்க, நெகட்டிவாவும் சொல்லுவாங்க. சோ அங்க நமக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்துட்டு பொறுமை. அதுக்கப்புறம் வந்து நிதானம். அது 2ம் சேர்ந்துதான் வந்து நீங்க பதிலா வந்து சொல்லணும். இப்படியெல்லாம் ஆன்சர் சொன்னா தமிழ்நாடு எங்க போகுதுன்னே தெரியல. ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து முன் உதாரணமா இருக்கணும் எல்லாருக்கும். உங்களை நம்பிதான் மக்கள் எல்லாருமே இருக்காங்க. இந்த மாதிரி சொல்றது எப்படி இருக்குன்னு தெரியல. இனிமே கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் இந்த மாதிரி பதில்லாம் சொல்லாம எல்லாரையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. முக்கியமா அதுல வந்து பெரிய மனிதர்கள், அமைச்சர்கள், எல்லாரும் சினிமாக்காரங்க யாரா இருக்கட்டுமே, கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல இன்னொரு விஷயம் வந்து பார்த்தேன். ரீசெண்டா வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து போயிருந்தாங்க. அப்ப வந்து மக்கள் எல்லாரும் அலைமோதி அவர்கிட்ட வந்து அப்படியே அவர் வந்து சாமி கூட கும்பிட விடாம எல்லாரும் அப்படியே அவரை ரொம்ப சூழ்நிக்கிறாங்க. இங்க பாருங்க மக்களே, செலிபிரிட்டி எல்லாருமே வந்துட்டு உங்களை மாதிரி மனிதர்கள் தான். இப்ப நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா கோவில்ல வந்துட்டு 1000 பேர் வரலாம், 1000 சினிமாக்காரர்கள் வரலாம், 1000 கிரிக்கெட்காரர்கள் வரலாம், 1000 அமைச்சர்கள் வரலாம், 1000 அரசியல்வாதிகள் வரலாம். ஆனா அங்க எல்லாரோடையும் பெரியவங்க யார் தெரியுமா? கடவுள் தான். இப்போ நீங்க முருகனை கும்பிட போறீங்க திருச்செந்தூர்லன்னா, திருச்செந்தூர் முருகன் முருகன் தான் இங்க உயர்ந்தவர் மனிதர்களை எல்லாரோடையும். சரியா? அப்ப நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க. நீங்க அப்படி போய் சாமி கும்பிட்டு உங்களுக்கு என்ன பலன்? அங்க நீங்க முருகனை வந்து முதன்மைப்படுத்தல, சிவகார்த்திகேயனை தான் முதன்மைப்படுத்துறீங்க. அப்படி என்ன எல்லாரையும் டிவில பாக்குறீங்கல்ல, ஓகே, சினிமா தியேட்டர்ல பாக்குறீங்கல்ல, அதோட இருங்க. முருகன் என்னைக்கும் உங்களுக்கு சிவகார்த்திகேயன் வந்து எல்லாம் செய்ய போறது இல்ல. உங்களுக்கு வேணுங்கிற வரங்களையா இருக்கும், எதா இருக்கட்டும், உங்களுக்கு நிம்மதி எல்லாமே கொடுக்க போறது. வரம் தேடி கடவுள் கிட்ட போறீங்க, எனக்கு அது வேணும் இதை வேணும்னு பிரார்த்தனை பண்றீங்க. அப்படி இருக்கிறப்ப முருகனை விட்டுட்டு சிவகார்த்திகேயனை தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்களே, எப்படி இருக்கு இதெல்லாம்? எல்லாரும் வந்து என்டர்டைன்மெண்ட் வேற, வாழ்க்கை வேற. அதை தயவு செஞ்சு எப்ப நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க போறீங்கன்னே தெரியல. கடவுளை முதன்மைப்படுத்துங்க. கடவுளுக்கு அப்புறம் தான் எல்லாரும். ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அங்க கடவுள் தான் பெருசா தெரியணுமே தவிர மனிதர்கள் பெருசா தெரியக்கூடாது. அப்படியே சூழ்ந்துக்கிறீங்க. எல்லாரும் இதை எப்படி பாக்குறதுன்னே தெரியல. உங்க எல்லாருக்கும் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இனிமே ஒரு சமுதாயத்துல இப்படி எத்தனை நாள் வந்துட்டு இருக்க போறீங்க? எல்லாருமே கடவுளை விட்டுறீங்க, சினிமாக்காரங்களை தூக்கி வச்சுக்கிறீங்க.